வணக்கம் மக்களே. அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்ததே அதிமுக தான். உதயநிதிக்கு அரசியல் தெரிந்திருந்தால் இப்படி பேச மாட்டார் இபிஎஸ் பதிலடி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கருப்பொருளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அதன்படி இன்று ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அப்போது அதிமுக கட்சி அலுவலகம் அமித்ஷா வீட்டில் இயங்குகிறது என சொல்லும் துணை முதல்வர் உதயநிதிக்கு அரசியல் தெரிய வாய்ப்பு இல்லை, தெரிந்திருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் பேசுகையில் குறிப்பிட்டுள்ளதாவது: தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்கிறார் முதல்வர். எப்போதோ தலைகுனிந்து விட்டது என்றும், உங்கள் கட்சிக்காரர் செய்த O2G ஊழல் வெளிவந்த போதே தமிழகம் தலைகுனிந்து விட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் இருந்தும் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றும், மக்கள்தான் ஏமாற்றம் அடைந்து விட்டனர் என்றும், ஓட்டு போட்ட மக்களை மறந்த கட்சி திமுக என்று விமர்சித்துள்ளார். அத்துடன் அதிமுக ஆட்சி கடனில் தத்தளிப்பதாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதிமுக ஆட்சியில் சாலை, பாலம், குடிமரத்து கடன் தள்ளுபடி என பல திட்டங்கள் கொடுத்துள்ளதாகவும், திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லை, ஆனால் கடன் மட்டும் வாங்குகின்றனர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டிஜிபி பட்டியலை மத்திய அரசு அனுப்பியும் இன்னும் திமுக அரசு நியமிக்கவில்லை, சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இவர்களுக்கு யார் வேண்டியவரோ அவரது பெயர் வரும் வரை காத்திருக்கிறார்கள் என்றும், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் படி டிஜிபி நியமனம் இருக்க வேண்டும், அதையும் இந்த அரசு பின்பற்றவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய இபிஎஸ் அவர்கள், அதிமுக கட்சி அலுவலகம் அமித்ஷா வீட்டில் இயங்குகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி பேசியிருக்கிறார். ராயப்பேட்டையில்தான் அதிமுக அலுவலகம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளதோடு, நீங்கள் உங்கள் அப்பாவும் அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீர்கள். சில பேர் தூண்டுதலின் பேரில் அடித்து நொறுக்கினார்கள். அதை சாக்காக வைத்து அலுவலகத்துக்கு சீல் வைத்தீர்கள். ஆனால் அந்த சிலை அதிமுக உடைத்திருந்தது என்று கூறியுள்ளார். மேலும் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கருணாநிதி காலத்தில் திமுக இரண்டாக உடைந்தது. கருணாநிதி ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம் இருந்தனர். அப்போது அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தனர். அறிவாலயத்தை கைப்பற்றி கொடுத்த கட்சி அதிமுக, மறந்து விடாதீர்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உங்களைப் போல எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. சக்கரம் சுழல்கிறது, கீழே உள்ள சக்கரம் மேலே வரும். அதிமுக ஆட்சி வந்ததும் பதிலடி கொடுப்போம் என்றும், உதயநிதிக்கு அரசியல் தெரிய வாய்ப்பே இல்லை, அப்படி தெரிந்திருந்தால் இப்படி பேச மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதமரை எத்தனை முறை தமிழகத்துக்கு அழைத்து வந்தீர்கள், உங்கள் மீது நடவடிக்கை பாயக்கூடாது என்பதற்காக நடித்த நாடகம் எல்லாம் வெளுத்துவிட்டது என்று பேசியுள்ளார். கோலோ இந்தியா விழாவுக்கு பிரதமரை அழைத்து வந்து உதயநிதி நடத்தினார். இப்போது தேர்தல் வந்தால் மட்டும் மோசமான PM இதுதான் திமுகவின் இரட்டை வேடம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக சாட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.